ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கார்த்திக் தி ட்ரேடர். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டேட் 19 டிசம்பர், அதாவது ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். டுமாரோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில் இம்பார்ட்டன்ட் லெவல் என்ன, ஓப்பன் டெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கு, இது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலுடைய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அதிலையும் ஜாயின் பண்ணி ஃபர்தராக நம்ம லைவ் வரும்போது அதுக்கான லிங்க் ப்ளஸ் வீடியோக்கான லிங்க் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே, லெட் கம் டு எக்ஸ்பைரி. டுமாரோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் பிஃபோராக நம்ம நேற்று ஃபின் நிஃப்டி பார்த்தோம் இல்லையா, ஒரு கிளான்ஸ் நம்ம ரீசெக் பண்ணோம். நேற்று நம்ம பார்த்தது வந்து 24,400 காலர் புட் சொல்லியிருந்தோம். ஸோ புட்டும் நல்ல ப்ராஃபிட் தான், காலும் நல்ல ப்ராஃபிட் தான். ஓகே, லெட் கம் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லெட்ஸ் see திஸ் டே கேண்டில். ஃபஸ்ட்டு டே கேண்டில் பொறுத்தவரை எக்ஸாக்டாக மார்க்கெட் கீழே போக ட்ரை பண்ணியும் கீழே போக முடியாமல் கொஞ்சம் பையிங்கில், ஸோ கேண்டில் இஸ் நெகட்டிவ், பட் ஆனால் கொஞ்சம் பையிங்கில் முடிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேமே பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் லைவ்லேயே சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், 48,023க்கு மேலே சஸ்டெயினில் இருக்குன்னா 48,200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, பட் போகலை. க்ளோசிங் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இன்றைக்கி க்ளோசிங் ஆல்சோ முடிஞ்சிருக்கு. இப்போ நாளைக்கு என்னென்ன லெவல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 47,510 இஸ் எ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். 47,510 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை கீழே 1 ஹவர் க்ளோசிங் இருக்குன்னா மார்க்கெட் சேஞ்ச் டு டவுன் ட்ரெண்ட். எவ்வளோ தூரம் வரலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 47,100, ஒரு 500 பாயிண்ட்டு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. ஸோ 47,500க்கு வரும்போது நம்ம பார்க்க வேண்டிய ஸ்ட்ரைக் 47,500 கால் ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து பவுன்ஸ் பண்ணி மேலே போச்சுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி அங்கேருந்து கீழே வந்து 47,500 பிரேக் ஆச்சுன்னா புட் மேபி ஹீரோ. ஸோ 47,500 கால் ஆர் புட், இது ரெண்டும் நம்ம பார்த்தா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இது ஃப்ளாட்டாக ஓப்பனில் இருந்து 47,500க்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகும்போது நம்ம பார்க்க வேண்டிய கண்டிஷன்ஸ். பட் பெரும்பாலும் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பையிங் நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன லெவல் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா 48,000 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. இப்போ கிஃப்ட் நிஃப்டி 21,532 சம்திங் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் நல்லபடியாக மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 48,000ல் ஹியூஜ் ரைட்டர்ஸ் இருக்காங்க. 48,000க்கு மேலே ஓப்பன் ஆகும் போது அவங்களுக்கு ட்ரபுள் ஆகும். ஸோ 48,000 மேலே ஓப்பனில் இருந்து நல்லபடியாக ஒரு கேண்டில் நல்ல க்ரீனில் முடியுது அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் இன்னொரு புல் ரன் எதிர்பார்க்கலாம். எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 48,600 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 48,000க்கு மேலே இருந்தால் இந்த 48,200 பிரேக் ஆச்சுன்னா 48,600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 48,000 ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எக்ஸிட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள். மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன வேத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்காதீங்க. எக்ஸாக்டாக 48,000க்கு மேலே ஓப்பனில் இருக்குன்னா 48,000 ரைட்டர்ஸ் எக்ஸிட் ஆனாங்க, அந்த இடத்துல அதிகமான புட் ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ 48,000க்கான கால் ஹீரோவாதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இல்லை 48,000 பக்கத்தில் ஓப்பனில் இருந்தும் 48,000 கால் ரைட்டர்ஸோட டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, 48,000 மேலே மார்க்கெட்டை விட மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குன்னா 48,000 புட் மேபி ஜீரோ. இது கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா 47,500 இஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட். 47,500 வரும்போது ஒரு புல் பேக் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் தான் கீழே வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 48,000க்கு மேலே இருக்குன்னா மார்க்கெட் என்ன மாதிரியான ரைட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தர் டெசிஷன் எடுத்துக்கலாம். இமீடியட்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி ½ அன் ஹவர் மார்க்கெட்டில் ரைட்டர்ஸ் எந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்விங் ஹைக்கோ இல்லை ஸ்விங் லோ வரும்போது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 47,500 ஸ்ட்ராங் சப்போர்ட். 48,000க்கு மேலே இருக்குன்னா ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு கிளியர் வியூ பார்க்கலாம். லெட் கம் டு நிஃப்டி. நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிஃப்டி கிட்டத்தட்ட 21,490க்கு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ ஒரு நியூ ஹை மார்க் பண்ணியிருக்கு. பட் ஆனால்
பெருசாக ஒரு கெயினில் க்ளோஸ் ஆகலை. 1 ஹவரோட 20 EMAக்கு மேலே தான் சஸ்டெயினில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 21,650 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது தான் எனக்கு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் 21,500க்கு மேலே இருக்குன்னா, 48,000 மேலே பேங்க் நிஃப்டி இருக்குன்னா 21,650 வரைக்கும் ஸ்பாட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்த லோ கட் ஆகுதுன்னா மேபி 21,250 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆல்சோ கிளியராக இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். திஸ் இஸ் த இண்டெக்ஸ் லெவல். இப்போது என்னென்ன ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லைவ்லேயே நான் அப்டேட் பண்ண ஒரு ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா வோல்டாஸ். ஸோ வோல்டாஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக வோல்டாஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேட்லேருந்து நல்ல வால்யூமோடு பிரேக் ஆகிருக்கு. ஸோ வோல்டாஸ்க்கான டார்கெட் கேஷில் 1060 வரைக்கும் இருக்குது. லெட்ஸ் see திஸ் சார்ட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ப்ளஸ் மொதல் டார்கெட் 934க்கு மேலே சஸ்டெயினில் இருக்குதுன்னா 1060 வரைக்கும் வோல்டாஸ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் F1 பார்த்தாலும் ஓகே தான், கேஷ் பார்த்தாலும் ஓகே தான். பட் வியூ மேலே இருக்குது. நான் சொல்ல டார்கெட்ஸ் எல்லாமே கேஷ்கான டார்கெட் தான். பிஃபோர் இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் பிக் பண்ணக்கு பிஃபோராக உங்களோட அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இருந்தால் செக் பண்ணி நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்க. வோல்டாஸ் கொஞ்சம் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த செகண்ட் F1 ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் மேரிகோ. நான் மேரிகோ ரொம்ப நாளாக சொல்லி தான் இருப்பேன். நீங்கள் அதை லைவ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். மேரிகோவை பொறுத்தவரை டேயில் இங்கேயே புல்லிஷ் எங்கல்ஃபிங் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்து பொறுமையாக மேலே வந்துகிட்ருக்கு. இப்போ வோல்டாஸ் 550க்கு மேலே இருக்குன்னா 10 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 550க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் இருக்குன்னா 560 570 வரைக்கும் போகலாம். வோல்டாஸில் மேரிகோ ஆல்சோ ட்ரை டு பிரேக்காக வெயிட் பண்ணுது. 450க்கு மேலே இருக்குன்னா 460 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரேக் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் மேரிகோ. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு FMG ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ ரொம்ப நாளாக பர்ஃபார்மன்ஸ் இல்லாத கொஞ்சம் ஸ்டாக் தான். FMCGயே கொஞ்சம் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் யூனிலிவர் வந்து கொஞ்சம் பாட்டம்லேயே இருக்குது. ஸோ கம்பேர் டு ஐடிசியோட யூனிலிவர் கொஞ்சம் 200 டேஸ் கூட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ யூனிலிவர் கூட ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேட்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் ரைஸ் ஆகுது. 2600 அப்படிங்கிறது இமீடியட் டார்கெட்டாக யூனிலிவருக்கு இருக்கும். 2600க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. 2640 தாண்டதுன்னா நல்ல ஒரு டார்கெட்டே இருக்குது. பட் எனிவே இங்கே வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ மேரிகோ பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்துருக்கோன்னா வோல்டாஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் கெமிக்கல் ஸ்டாக்ஸ் நல்லா ரேலியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திருமால் கெமிக்கல்ஸ் பாருங்கள். இது வந்து F1 ஸ்டாக்ஸ் கிடையாது, இது நார்மல் ஸ்டாக்ஸ் தான். திருமால் கெமிக்கல் நம்ம பிஃபோர் லைவ்லேயே கூட பார்த்துருந்தோம். இந்த பிரேக் ஆகும்போது பார்த்துருந்தோம். ஸோ கொஞ்சம் மேலே வர ட்ரை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட டார்கெட் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 244 வரைக்கும் திருமால் கெமிக்கல்ஸ்க்கு இருக்குது. ஸோ இமீடியட்டாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் 222க்கு மேலே சஸ்டெயின் இருக்குன்னா 230 அப்படிங்கிற டார்கெட்டை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து நார்மல் ஸ்டாக் தான். நீங்கள் F1 தான் கெமிக்கலில் பார்க்குறீங்க. டாடா கெமிக்கல்ஸ் இருக்குது. டாடா கெமிக்கல் நீங்கள் பார்க்கலாம். டாடா கெமிக்கல்ஸ் ஆல்சோ லெட் கம் டு பிரேக் அவுட் ஏரியா பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பட் இங்கே நல்ல ஒரு வால்யூம் கிரியேட் ஆகியிருக்கு. பட் த கேண்டில் இஸ் இன்டெசிஷன். ஸோ திரும்பியும் 1045க்கு மேலே இருக்குன்னா டாடா கெமிக்கல் 1060 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்தர் ட்ரெண்ட் லைனுக்கான வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. 1080 வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. திருமால் கெமிக்கல் வந்து நார்மல் ஸ்டாக் கேஷில் சொல்லியிருக்கேன். நீங்கள் F1 பார்க்கணுன்னா டாடா கெமிக்கல்ஸ் இதுக்கு மேலே வரும்போது நீங்கள் அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் ஆல்சோ ரொம்ப நாளாக நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்டாக் தான். 7500 டார்கெட் சொன்னால் 7500க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினில் இருக்குது. திரும்பியும் 7632 இருக்குது. திஸ் இஸ் த பிரேக் அவுட் ஏரியா. 7632 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 7800 8000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் see this ஆர்டர். இந்த ஆர்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 8000 வர வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸில். ஓகே, பஜாஜ் ஃபினான்ஸ் நான் இங்கேயே அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வரும்போதுமே அப்டேட் ஆல்சோ நான் சொல்லியிருந்தேன். இப்போயும் இதே தான் நான் சொல்கிறேன். என் டார்கெட்டுக்கு மொதல் டார்கெட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே சஸ்டெயினில் இருக்குன்னா 8000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது டெக்னிக்கல் வியூவில் பஜாஜ் ஃபினான்ஸ். இதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் தான் கோல் இந்தியா. F1 கோல் இந்தியா நல்ல வால்யூம் கிரியேட் பண்ணி பிரேக் பண்ணியிருக்கு. 366 வந்திருக்கு. 400 வரைக்கும் டார்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அசெண்டிங் பிரேக் பண்ணியிருக்கு வித் வால்யூமோட. ஸோ ஃபர்தர் டேஸில் கோல் இந்தியா 400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் அடுத்த ஒரு ஸ்டாக் நெஸ்லே. இது F1 ஸ்டாக் தான். இது காஸ்ட்லி ஸ்டாக்ஸ், நாட் ஃபார் கேஷ். நீங்கள் F1 பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். நல்ல வால்யூம் கிரேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 26,000 ப்ளஸ் நம்ம எதிர்பார்க்குறேன். 26,400 வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். இதில் ஸ்பிட் ஆல்சோ போட்டிருக்காங்க. எது நீங்கள் விளாஸ் நீங்கள் பாருங்கள். நெஸ்லே, அப்புறம் வோல்டாஸ் பார்த்துட்டோம், கெமிக்கல் பார்த்துட்டோம். அண்ட் தென் கேஷில் இன்னொரு ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் தட் இஸ் ஓரியன்ட் எலக்ட்ரிக் லிமிடெட். ஸோ ஓரியன்ட் எலக்ட்ரிக் வந்து ஹியூஜ் வால்யூம் ஸ்பைக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹியூஜ் வால்யூம் ஸ்பைக்கில் இருந்து எக்ஸாக்டாக இந்த லெவலையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஓரியன்ட் எலக்ட்ரிக்கான டார்கெட்
260 வரைக்கும் இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் 235. இங்கேருந்து நீங்கள் பார்த்தால் கூட ஒரு 10% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓரியன் எலக்ட்ரிக்கில். ஸோ இன்றைக்கி ஒரு 10 ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். தட் இஸ் இன்னொரு ஸ்டாக்ஸ் பாக்கி இருக்குது, மறந்துட்டேன். தட் இஸ் ஆர்த்தி ட்ரக்ஸ். ஸோ ஆர்த்தி ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் ரெக்கார்ட் ஃப்ரெண்ட்ஸ் 502க்கு மேலே வால்யூம் ரெக்கார்ட், 517க்கு மேலே இருக்குது. இதோட டார்கெட் 557 வரைக்கும் இருக்குது. நல்ல வால்யூம் ஆல்சோ பிரேக் கொடுத்துருக்கு பாருங்கள். லெட் see this வால்யூம், நல்ல பிரேக் அவுட், வால்யூம் பிரேக் அவுட் 557 இருக்குது. 10 ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். ஆர்த்தி ட்ரக்ஸ், ஓரியன்ட் எலக்ட்ரிக், தெர்மால் கெமிக்கல், டாடா கெமிக்கல், கோல் இந்தியா, பஜாஜ் ஃபினான்ஸ், நெஸ்லே, வோல்டாஸ், மேரிகோ, யூனிலிவர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ். இதில் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.